ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 10 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து யமுனா விஜய் வந்து வெண்ணிலாவ ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிட்டு, அப்ப டாக்டர் என்ன சொல்றாருன்னா, "உங்களுக்கு வந்து சின்ன பிரச்சனை தான், சரி பண்ணிரலாம்." அப்படின்னு சொல்லும்போது, விஜய் என்ன சொல்றாருன்னா, "ஸ்பெஷலிஸ்ட்ட கூட கூப்பிட்டு வந்து நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் குடுங்க." அப்படின்னு சொல்றாரு. அப்ப டாக்டர் என்ன சொல்றாரு, விஜய் வந்து ஹாஸ்பிட்டல்லயே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி பேசுறாரு. ஆனா டாக்டர் என்ன சொல்றாருன்னா, "யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க பக்கத்துல இருந்தா ரொம்ப நல்லது. அதனால நீங்க வீட்டுக்கு போயிட்டு கூட கூட்டிட்டு வரலாம். நான் வந்து பார்த்துட்டு சொல்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குமரன் வந்து யமுனா கிட்ட வந்து டைரக்ட்டாவே கேட்கறாரு. "ஏன் காவேரிய பத்தி பேசினா மட்டும் நீ பதட்டப்படுற?" அப்படின்னோனே, இப்போ யமுனா என்ன சொல்றாங்கன்னா, "அதான் நான் பதட்டப்படுறேன்னு தெரியுதுல்ல மாமா. அப்புறம் ஏன் நீங்க வந்து அவள பத்தி இங்க வந்து பேசிட்டே இருக்கிறீங்க? நிவின் இன்னும் அவள மறக்கவே இல்ல. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னோனே." இப்ப குமரன் வந்து யமுனாவ வந்து திட்டுறாரு. "நீ என்ன நெனச்சிட்டு இருக்க அவங்க 2 பேரையும்? அவங்க 2 பேரும் வேற யாருக்கும் கஷ்டம்னா தான் மொத ஆளா வந்து நிப்பாங்க. இந்த மாரி கேவலமான விஷயம்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அத நீ மொத புரிஞ்சுக்கோ. உன் லைஃப நீயே இது பண்ணிக்காத." அப்படிங்கிற மாரி அட்வைஸ் பண்ணிட்டு குமரன் அங்கருந்து கெளம்பிர்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ராகினி மறுபடியும் விஜய் வந்து காவேரிக்கு வந்து கால் பண்றாரு. அப்போ ஓடி வந்து ராகினி மொபைல் எடுக்குறாங்க. எடுத்து பார்த்துட்டு, "என்ன இவர் திருப்பி ஃபோன் பண்றாரு? ஏற்கனவே ஒரு வாட்டி சமாளிச்சுட்டோம். இன்னொரு வாட்டி சமாளிக்க முடியாது. என்ன பண்ணலாம்?" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஃபோன் கட் ஆயிருது. பேசாம சைலன்ட்ல போட்டுருவோம்னு சொல்லிட்டு சைலன்ட்ல போட்டுறாங்க. இப்போ காவேரி வர்றாங்க. காவேரி வந்து மொபைல எடுத்து வச்சு பார்த்துட்டு, இன்னும் உங்களுக்கு என் நெனப்பே வரலன்னு சொல்லிட்டு பாவம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப ராகினி வந்து அவங்க பங்குக்கு ஏத்தி விடுறாங்க. "என்ன காலையிலே போனவரு இன்னும் உனக்கு ஃபோன் பண்ணவே இல்லையா? நைட்டு கூட வெண்ணிலா ரூம்லயே தூங்கிட்டு அப்படியே போயிட்டாருன்னோனே." இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் அவரு அந்த மாரி பண்ணியிருப்பாரு." அப்படிங்கிற மாரி விட்டு குடுக்காம பேசுறாங்க. ஆனா ராகினி என்ன சொல்றாங்கன்னா, "இந்த நேரம் நீ முடிவெடுத்து கிளம்பியிருக்கணுமே. ஓ! செட்டில்மெண்ட் வாங்கணும்னு இங்க இருக்கிறியா?" அப்படிங்கிற மாரி காவேரி கிட்ட பேசுறாங்க. அப்புறமா காவேரி அங்கருந்து போயிர்றாங்க. இப்ப ராகினி என்ன நெனைக்கிறாங்கன்னா, இந்த மாரி பேசி, பேசி, பேசி தான் உன்ன வீட்ட விட்டு வெளில அனுப்பணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. இப்போ மாடிக்கு போம்போது அங்க தாத்தா நிக்கிறாரு. இப்ப தாத்தா கேட்கிறாரு, "என்னம்மா விஜய் உனக்கு கால் பண்ணானா இல்லையா?" அப்படின்னு சொல்லும்போது, பண்ணுனாரு தாத்தா. இந்த மாரி டாக்டர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாராம்." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காவேரி வந்து விஜய் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற மாரி தாத்தா கிட்ட பேசுறாங்க. இந்த மாரி, "எனக்கு எந்த பயமும் இல்ல. அவர் வந்து ஹாஸ்பிட்டல் தானே கூட்டு போயிருக்கிறாரு. எனக்கு என் மேல தான் கோவம். நான் கொஞ்சம் அவர் கூட போயிருந்தேன்னா, அவருக்கு ஹெல்ப்பா இருந்திருக்கும்லன்னோனே." இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, "நீ இவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா." அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாரு. இப்ப தாத்தா விஜய்க்கு கால் பண்ணி கேட்கும்போது, "அந்த பொண்ண அங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லுடா. கேர்டேக்கர் யாரையாச்சும் போட்டுக்கலாம்னு." சொல்லும்போது, இப்ப விஜய் வந்து டாக்டர் சொன்னதெல்லாம் தாத்தா கிட்ட சொல்றாரு. இப்ப தாத்தா ஷாக் ஆகுறாங்க அத கேட்டுட்டு. அப்புறமா அவங்க 2 பேருக்கும் டவர் இல்லன்னு சொல்லிட்டு ரீச் ஆக மாட்டேங்குது. அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.